அண்ணாமலை, உதயநிதி, தமிழக அரசியலின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? ஜோதிடர் சொன்ன கணிப்பு என்ன? வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பல தசாப்தங்களாக திமுக, அதிமுக ஆகிய இரண்டு பெரிய சக்திகள் மோதலை மட்டுமே பார்த்த தமிழக மக்கள் இன்று ஒரு புதிய அரசியலை போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருபுறம் தமிழக முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தீவிரமான முகமான உருவெடுத்துள்ள அண்ணாமலை, இன்னொரு புறம் திமுகவின் அடுத்த தலைமுறையாக பார்க்கப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த மூன்று பேரை மையமாக வச்சு இனி தமிழக அரசியல் நகரப்போகிறது என்று அரசியல் விமர்சகர்களும் சமூக வலைதளங்களும் விவாதித்து வந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் பிரபல ஜோதிடர் ஒருவர் கூறியிருக்கும் அரசியல் கணிப்பு தற்போது பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அந்த கணிப்பில் அண்ணாமலை எதிர்காலத்தில் மிகப்பெரிய சக்தியை உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கணிப்பு எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது? உண்மையில் தமிழக அரசியலில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது? இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு கிடைக்கலாம்? அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் தமிழக அரசியல்னா கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரின் பெயர்கள் தான் முதல்ல நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டாலின், எடப்பாடி, பழனிசாமி ஆகியோர் பேர் தான் இந்த இடத்த இருந்துச்சு. ஆனால் இன்று நிலைமை வேறு. இளைஞர்களின் எண்ணங்கள் மாறி இருக்கு. சமூக வலைதளங்கள் அரசியலை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்குது. இதனால புதிய தலைமுறை அரசியல்வாதிகள் அதிக கவனத்தோடு ஈர்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் விஜய். விஜயின் அரசியல் எழுச்சி. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருந்தார். சினிமா மூலம் பெற்ற பிரபலத்தை அரசியல் ஆதரவாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர் களமிறங்கினார். பலர் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாலும் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. விஜயின் மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவர் ஒரு அரசியல்வாதியாக அல்ல, மக்களுக்கு தெரிந்த முகமாக இருக்கிறாரு. கிராமம் முதல் நகரம் வரை அவரை அறியாதவங்க இல்ல. இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. அவருடைய கூட்டங்களுக்கு வரும் மக்கள் கூட்டம் அரசியல் கட்சிகளை கூட ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இப்போது அண்ணாமலை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் மிக வேகமாக வளர்ந்த அரசியல் தலைவர் என்றால் அது அண்ணாமலை தான். முன்னாள் IPS அதிகாரி, நேர்மையான அதிகாரிங்கிற பெயர், துணிச்சலான பேச்சு, எதிர்களை நேரடியாக எதிர்கொள்ளும் பாணி, இவை அனைத்தும் அவருக்கு தனி அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. அரசியலில் பலர் உணர்ச்சிகளை பேசும்போது அண்ணாமலை தரவுகளையே பேசுகிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆவணங்களை காட்டுகிறார், எண்களை காட்டுகிறார். இதனால் படித்த இளைஞர்கள் மற்றும் நடுத்தர மக்களிடம் அவர் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உதயநிதியின் அரசியல் பயணம். மற்றொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் அடுத்த தலைமுறை தலைவராக பார்க்கப்படுபவர். அவருக்கு கட்சியின் வலுவான அமைப்பு பின்னணியாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் திமுகவுடைய வாக்கு வங்கி இன்னும் இருக்கிறது. அந்த அடித்தளத்தை பயன்படுத்தி தனது அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்தி வந்துட்டு இருக்கிறாரு. இளைஞர்கள் ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடுகிறார். திமுகவின் எதிர்கால முகமான தன்னை நிலைநிறுத்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறார். மூவருக்கும் பொதுவான ஒரு விஷயம், இந்த மூவருக்கும் பொதுவான ஒரு அம்சம், அவங்க எல்லாம் இளைஞர்கள். இன்று தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் இளைஞர்கள். அவர்களின் மனதை வென்றால் அரசியல் வெற்றி பெற முடியும். அதனால் மூன்று தலைவர்களும் இளைஞர்களை கவரும் முயற்சியில் தீவிரமாக இறங்குறாங்க. ஆனால் இன்றைய இளைஞர்கள் முந்தைய தலைமுறை போல இல்லை. வெறும் கோஷங்கள் போதாது, வெறும் பேச்சுகள் மட்டும் பத்தாது. அவர்கள் எதிர்பார்ப்பது வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, முதலீடுகள், கல்வி தரம், பொருளாதார முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த விஷயங்களில் யார் அதிக நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தில் சாதகமாக அமையும். இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள் வைரல் ஆகிட்டுருக்கு. அவரது கூற்றுப்படி விஜயும் அண்ணாமலையும் ஒரே ராசியை சேர்ந்தவங்க, ஆனால் நட்சத்திரம் வேற வேற. இனிவரும் காலங்களில் இந்த மூவரை மையமாக வச்சு தான் தமிழக அரசியல் நகரும். அண்ணாமலையின் ஜாதக அமைப்பு போர்க்களத்தில் இருக்கும் வீரனை போன்றது என்றும் தெரிவித்துள்ளார். 2026 இறுதி வரை கட்சியை வலுப்படுத்தும் பணிகளில் கவனம் செலுத்துவார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வளரக்கூடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு அதிக வாய்ப்பு. ஜோதிடரின் கூற்றுப்படி அண்ணாமலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் ஆதரவு கிடைக்கும். மேலும் ஆட்சி அமைக்கும் யோகம் உள்ளவர் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்து அரசியல் விவாதங்களை கிளப்பியிருக்கு. ஏன்னா தமிழக அரசியலில் பாஜக இன்னும் ஆட்சி பிடிக்கல. அந்த சூழ்நிலை இத்தகைய கணிப்பு வழியாக இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை அனைவரும் ஒரே மாதிரி ஏற்க மாட்டாங்க. அரசியலில் வெற்றி பெறுவது ஜாதகத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதில்லை. மக்களுடைய ஆதரவு, கட்சியோட அமைப்பு, தேர்தல் கூட்டணி, களப்பணி, அதுக்கப்புறம் வேட்பாளர் தேர்வு, பொருளாதார சூழ்நிலை, மக்களுடைய மனநிலை, இவை அனைத்தும் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே எந்த ஜோதிட கணிப்பையும் அரசியல் முடிவாக பார்க்க முடியாது. உண்மையான போட்டி யாருக்கு? பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்வது, வரும் ஆண்டுகளில் விஜய் மற்றும் அண்ணாமலை இடையே நேரடி போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இருவருமே இளைஞர்களை குறி வச்சு அரசியல் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இருவருமே புதிய அரசியல் மாற்றம் பற்றி பேசுகிறாங்க. இருவருமே சமூக வலைதளங்களில் வலுவாக இருக்கிறாங்க. இதனால் எதிர்காலத்தில் அவர்களுக்கிடையே கடுமையான போட்டி உருவாகலாம். தமிழக அரசியலில் இன்று மிகவும் சுவாரஸ்யமான கடத்தில் இருக்குது. விஜய், அண்ணாமலை, உதயநிதி மூவரும் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வந்தவர்கள். ஆனால் மூவரின் இலக்குகள் ஒன்றுதான், தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக மாறணும் அப்படிங்கிறது. ஜோதிடர்கள் என்ன சொன்னாலும், அரசியல் விமர்சனங்கள் என்ன கணிச்சாலும் இறுதி முடிவு எடுப்பது யாரு? மக்கள் தான். வரவிருக்கும் தேர்தல்கள் இந்த மூன்று தலைவர்களில் உண்மையான பலத்தை வெளிப்படுத்தும். அதுவரை அரசியல் களம் இன்னும் பல திருப்பங்களை சந்திக்கலாம். இந்த மூவரில் தமிழகத்துடைய அடுத்த பெரிய
தலைவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயா, அண்ணாமலையா, உதயநிதியா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.